வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. கோயம்புத்தூர் போகிறவங்க நிச்சயமாக இதை கருத்தில் கொள்ளணும். கோயம்புத்தூருக்கு எங்கேருந்து போகிறவங்க இதை கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் இருந்து போத்தனூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் சேவையில் மாற்றம் அப்படிங்கிறத தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பராமரிப்பு பணிகள் காரணமாக. இதில் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னா, எல்லாமே காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி தான் நிச்சயமாக போத்தனூர் வரைக்கும் போகிறாங்க. இந்த ட்ரெயினும் கோயம்புத்தூர் வந்து தான் போகுது போத்தனூர் வரைக்கும். அப்படி இருந்தாலும் கூட கோயம்புத்தூர்லேயே பாதி டிக்கெட் இறங்கிடும். நாளைக்கு தயவு செய்து கல்லூரி செல்பவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் இந்த ரயிலை தவிர்த்து விடவும். இந்த ரயில்னு சொல்கிறீங்க, அது எந்த ரயில்னு தானே கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன். ட்ரெயின் நம்பர் 66-611 காலையில் 8:20 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்பட்டு போத்தனூர் வரை செல்லக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அப்படி முழுமையாக ரத்து செய்யப்படக்கூடிய ரயில் ரிட்டன் வரும்போதும் ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 66-612 9:30 மணிக்கு போத்தனூரிலிருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. எப்பயுமே இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இருக்கக்கூடிய கோச் எல்லாமே ஃபுல்லாக நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நிச்சயமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா இந்த மெசேஜ் யாருக்கும் போய் சேராது. ஏன்னா இது ரிசர்வேஷன் கோச் அப்படிங்கிறது கிடையாது. முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத மின்சார ரயில் அப்படிங்கிறதுனால அன்ரிசர்வ் பயணிகள் தான் அதிக அளவில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாளைக்கு கோயம்புத்தூருக்கு காலேஜுக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதுவும் ட்ரெயினில் போகணுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போயிருங்களேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தூரம் தானே அப்படின்னு ரயில்வே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் சென்று சேரணும். ஏன்னா கோயம்புத்தூருக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் இருந்தோ அதற்கு ஊடையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருந்துமே அதிகப்படியான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி தான். ஆனால் பராமரிப்பு பணியும் முக்கியம்தானே. அதனால் ரயில்வே எடுத்த இந்த முடிவை நம்ம நிச்சயமாக ஆதரிக்கத்தான் வேணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அனைவருக்குமே இந்த தகவல் சென்று சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.